வணக்கம் நேர்களே. ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த வேலை இந்த திருவிழா வீடியோ எடிட் பண்ணுறது. திருவிழா முடிஞ்சே 3 மாதம் ஆயிடுச்சு. என்னால் அதை எடிட் பண்ண முடியல. இந்த சின்ன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றே எடிட் பண்ணி போட்டுருவேன். ரொம்ப பெரிய வீடியோ எடிட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. கோயில் இல்லாத ஊரில் குடியேற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க அப்போவே சொல்லி வச்சுருக்காங்க. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் செல்லஞ்சேரின்ற சின்ன கிராமம் தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 60 வீடுகள் தான் அங்கே இருக்குது. அங்கேயே பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு 3-4 கோயிலெலாம் இருக்குது. இங்கே பிரதான தொழில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு விவசாயம்தான். இந்த கோயில் பார்த்திங்கன்னா என்னுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கோயில். பெருமாள் என்னுடைய இஷ்ட தெய்வன்றதுனால இங்கே எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் தவறாமல் நான் கலந்துக்குவேன். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில். இங்கே மூலவர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள், திரௌபதி அம்மன். பார்த்தசாரதி பெருமாள் பார்த்திங்கன்னா கையில் ஜாட்டியோடு இருப்பார். பார்த்தனுக்கு, அதாவது அர்ஜுனனுக்கு தேரோட்டிய பெருமாள்ன்றதுனால பார்த்தசாரதி பெருமாள். இங்கே பார்த்திங்கன்னா மெயினாக நாங்கள் தீமிதி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை வைகாசி மாதங்களில் விமர்சையாக தீமிதி திருவிழா கொண்டாடுவோம். அதாவது மாட்டுப்பொங்கல், அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி, மார்கழி மாத பூஜை, அதோட இப்போ பார்த்திங்கன்னா கோலு பூஜையும் அதோட சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு வரோம். 2019க்கு அப்புறம் இந்த கொரோனா காலங்கள்லாம் கடந்து ஒரு 4 வருஷம் திருவிழாலாம் இல்லாமல் இருந்தது. அதோட 2023 கும்பாபிஷேகம் நடந்தது. இப்போ 2024 நாங்கள் திருவிழா கொண்டாடியிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறது 5 நாள் திருவிழாவுடைய வீடியோவை தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் அமாவாசை அன்னைக்கு கொடியேற்றத்தோடு திருவிழா தொடங்கினாங்க. கொடி ஏற்றிட்ட பிறகு ஒரு 5 நாளோ 7 நாளோ கேப் விடுவாங்க. கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருவிழா நடைபெறும். ஊரில் எவ்வளோ வரி வசூலாகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 நாட்களோ 5 நாட்களோ 7 நாட்களோ திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 5 நாட்கள் திருவிழா நடைபெற்றுச்சு. ஒரு நாள் மஞ்சள் நீராட்டு விழா நடந்தது. காலையில் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கும் பெருமாளுக்கும் வழக்கம் போல் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெறும். மாலை நேரத்தில் சுவாமியோட வீதி உலாவும் ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும். கலை நிகழ்ச்சினா பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இந்த தெருக்கூத்து தான் பாரம்பரியமாக வச்சுக்கிட்டு வராங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஆடல் பாடல் பாட்டு கச்சேரிக்கெலாம் பர்மிஷன் தரமாட்டாங்க. பெரும்பாலுமே தெருக்கூத்து தான் இருக்கும். இது முதல் நாள் திருவிழா. நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். பாண்டவர்கள் வனவாசம் மேற்கொண்டிருந்த போது ஒரு அந்தனர் வீட்டில் தஞ்சம் புகுந்திருக்காங்க. அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருந்த காட்டில் பகாசுரன்ற அரக்கன் வாழ்ந்து வந்திருக்கான். தினமும் இந்த கிராமத்து மக்களை சாப்பாட்டுக்காக துன்புறுத்தி இருக்கிறான். மனுஷங்களை சாப்பிட்றது, அவங்க வச்சிருக்க ஆடு மாடு கோழிகளை சாப்பிட்றதுன்னு துன்புறுத்தி இருக்கான். உடனே இந்த கிராமத்து மக்கள்லாம் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க பகாசுரனோட. நீ தினமும் இங்கே எங்களை இந்த மாதிரி துன்புறுத்தக்கூடாது. நாங்கள் தினமும் ஒரு வண்டி நிறைய சாப்பாடும் ஒரு ஆளையும் உனக்கு காட்டுக்கே அனுப்பி விட்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அதுலேருந்து தினமும் பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு வண்டி நிறைய சாப்பாடும் ஒரு மனுஷனையும் பகாசுரனுக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த அந்தனர் வீட்டோடைய முறை. அன்னைக்கு அந்த அந்தனர் வீட்டு அம்மா அழறாங்க. என்கிட்ட இருக்கிறது ஒரே பிள்ளை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. குந்தி தேவி இதை பார்த்துட்டு அவங்களுக்கு தைரியம் சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் அழாதீங்க, என்கிட்ட 5 பிள்ளைங்க இருக்காங்க. நான் என் மகன் பீமனை அனுப்புகிறேன். அவன் ஏற்கனவே நிறைய அசுரர்களை வதம் பண்ணியிருக்கான். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பீமனை காட்டுக்கு அனுப்புவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் ஒரு நிகழ்ச்சியாக நடத்திட்டு இருக்கோம். பீமன் வேடமிட்ட ஒருவர் என்ன பண்ணுவார், ஊரை சுற்றி சாப்பாடு வாங்கிட்டு வருவார். அந்த சாப்பாடில் பார்த்திங்கன்னா சைவம் அசைவம்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்துருக்கும். அது எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அதை பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீமன் காட்டில் ரொம்ப நேரம் பயணம் செஞ்சு வந்ததுனால அந்த சாப்பாட்டை ஃபுல்லாக பீமனே சாப்பிட்ருவார். இதை பார்த்து அசுரனுக்கு கோவம் வந்துடும். கோவம் 2 பேருக்கும் அதுக்கப்புறம் சண்டை நடக்கும். சண்டை நடந்து முடிஞ்ச பிறகு அந்த சாப்பாட்டை பிரசாதமாக ஊர் மக்கள் எல்லாருக்கும் கொடுத்துருவோம். இதுதான் பார்த்திங்கன்னா முதல் நாள் திருவிழா அன்னைக்கு நடைபெறும். அன்றைக்கி மாலை வீதி விழான் போது அம்பாளுக்கு காளி வேஷம் போடுவாங்க. அதே மாதிரி பார்த்தசாரதி பெருமாளும் அர்ஜுனரும் தனித்தனி வாகனத்தில் வருவாங்க. அன்றைக்கி மாலை பார்த்திங்கன்னா வழக்கம் போல் சாமிக்கு தீபாராதனை முடிஞ்சு அதுக்கப்புறம் வீதி உலா நடைபெறும்.
இது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நாள் திருவிழாவுக்கான அலங்காரம். இந்த 3ஆம் நாள் திருவிழாவை மட்டும் ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஊரில் உள்ள பெண்கள்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு நாள் திருவிழாவை எடுத்து பண்ணோம். அதாவது இருக்கிற 30-40 வீடுகளில் உள்ள பெண்கள் எல்லாருமே கூலி வேலைக்கு போகிறவங்க தான், ரொம்ப படித்தவங்களும் கிடையாது. அவங்களாம் சேர்ந்து வசூல் பண்ணி ஒரு நாள் திருவிழாவை எடுத்து நடத்தினோன்றதை நான் இந்த இடத்துல வந்து பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த அம்பாள் அலங்காரம் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி அம்மனை ஒரு கம்பீரமாக ஒய்யாரமாக உட்காந்துட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அலங்காரம் நாங்கள் வந்து ஐயர்கிட்ட கேட்டிருந்தோம். அவரும் அதே மாதிரி பண்ணி கொடுத்தாரு. நாங்களும் சும்மா இருக்க மாட்டேங்க, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்குன்னு பார்த்து சாமி இந்த மாதிரி சேலை கட்டுங்க, சாமிக்கு இந்த மாதிரி ஜடை பின்னுங்க, இந்த மாதிரி பூ வைங்க, இந்த மாதிரி மடிப்பு வைங்கன்னு நாங்கள் வந்து அவரை டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டோம். உற்சவருக்காகட்டும் மூலவருக்காகட்டும் நாங்கள் எப்படியெல்லாம் கேட்குறோமோ அப்படிலாம் அவர் பண்ணி கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் முகம் சிரித்தபடியே முகம் கோணாமல் இருந்து பொறுமையாக எல்லா அலங்காரமும் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. எது அவங்க திரௌபதி அம்மன் தான். அவங்க திருநா இது வந்து 3ஆம் நாள் அன்னைக்கு நடந்த நிகழ்வு எல்லாமே. அன்றைக்கி வந்து எங்கள் பெண்களோடைய உபயோகன்றதுனால அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் கோயிலில் தான் இருந்தேன். அன்றைக்கி நடந்த நிகழ்வு எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தேன். முதல் 2 நாட்கள் மட்டும் என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதாவது சுவாமி வீதி உலா நடந்த நிகழ்ச்சியை மட்டும் எடுக்க முடியும்.
சாமி புறப்பாடு நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த வான வேடிக்கைலாம் நடக்கும். வான வேடிக்கை நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச பிறகு சுவாமி ஊரை சுற்றி ஊர்வலம் வரும். கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 மணி நேரமாவது ஆகும். சுவாமி இப்படி புறப்பட்டு போன பிறகு கலை நிகழ்ச்சி ஆரம்பிப்பாங்க, தெருக்கூத்து ஆரம்பிப்பாங்க. அது விடிய விடிய நடக்கும். இதே மாதிரி 5 நாட்களும் ஒவ்வொரு நாளும் சுவாமி புறப்பாடு, கலை நிகழ்ச்சின்னு எல்லாமே தொடர்ந்து நடக்கும். இவங்களாம் தான் 3ஆம் நாள் உபயதாரர்கள். அதாவது எங்கள் ஊர் பெண்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒத்துமையாக இருந்து 3ஆம் நாள் திருவிழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்தவங்க. இது வந்து 4ஆம் நாள் திருவிழா. 4ஆம் நாள் திருவிழா அன்னைக்கு பெரும்பாலும் அர்ஜுனருக்கும் திரௌபதிக்கும் திருக்கல்யாண வைபவம் நடக்கும். இந்த தாம்பூலம்லாம் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாண வைபவத்துக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. சுவாமி கல்யாணத்துக்கு தட்டு வரிசை ஜாமான்கள், பூ, பழம், துணி எல்லாம் அதே மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் வடை பாயசத்தோட தடபுடலாக சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு கோயிலுக்குள்ளே. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை, காலையிலேருந்தே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. சாயந்தரம் பார்த்திங்கன்னா திடலாக வெளியில் தான் திருக்கல்யாணம் நடக்கும், எல்லாரும் பார்க்குற மாதிரி. எங்கே வந்து வருண பகவான் வந்து எல்லாத்தையும் கெடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தோம். காலையிலேருந்து லேசாக தூரிக்கிட்டே இருந்தது. சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக 4 மணிக்கெலாம் மழை விட்டுருச்சுங்க. 4ஆம் நாள் அன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் திருக்கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் தயாராக இருந்தது. எங்கள் ஊரில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த முத்துப்பல்லக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ரொம்ப சின்ன ஊர், தெருக்கள்லாம் கூட சின்ன சின்னதாக தான் இருக்கும். இந்த முத்துப்பல்லக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. எங்கே இழுக்க முடியாமல் போயிடுமோ, சுற்றி வராத போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிர்வாகம் வந்து பயந்துட்டு இருந்துச்சு. இந்த தளபதி படத்தில் ஒரு பாட்டு வரும், ராக்கம்மா கையை தட்டு பாட்டில், தேர் இழுக்கும் நாளும் தெப்பத்திருநாளும் மச்சா இங்கே ஏன் கூறு அப்படின்ற மாதிரி வரிகள். அதுக்கு ரஜினி பாடுவார், ஊர் சனையாவும் ஒத்துமையா சேரும், வம்பு தும்பு இங்கே ஏது அப்படின்ற மாதிரி பாட்டு வரி. அது வந்து 100க்கு 100 உண்மை. ஒரு ஊரில் திருவிழான்றதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒத்துமையை காமிக்கிறதுக்கு தான் நடக்குது இல்லையா. இந்த முத்துப்பல்லக்கே பார்த்திங்கன்னா ஊரில் உள்ள எல்லாரும் ஒன்றா ஒத்துமையாக இருந்து இழுத்து வந்ததால் தான் எங்களால் இதை ஊர் சுற்றி கொண்டு வர முடிஞ்சுது. இந்த வண்டியெல்லாம் வச்சு இழுக்கல, கையால் தான் இழுத்துட்டு போகணும். சின்ன தெரு இல்லைங்களா, அதாவது வளைவு வர நேரங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு கண்ட்ரோல் எல்லார் கையிலுமே இருக்கணும். அதை வந்து எல்லாரும் ஒன்றா ஒத்துமையாக இருந்து செஞ்சாங்க. அதனால தான் இதை வந்து எங்கள் ஊரில் வந்து இது சாத்தியமாச்சு. இந்த தட்டு வரிசையெல்லாம் பார்த்திங்கன்னா திருக்கல்யாணத்துக்கு வந்து முதல்ல விநாயகர் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவோம். விநாயகருக்கு போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊரை சுற்றி அந்த தட்டு வரிசையை கொண்டு வருவோம். கொண்டு வந்து திரும்ப கோயிலுக்கு வந்து அதுக்கப்புறம் திருக்கல்யாண வைபவம் நடக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட ஆதிசேஷ வாகனத்தில் அம்சமாக உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் திரௌபதியும் அர்ஜுனரும் மாலை மாற்றிக்கிற பொசிஷனில் அலங்காரத்தில் இருக்காங்க. வழக்கமாக சாயந்தரம் பண்ணுற பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில்
கிரவுண்டு மாதிரி இருக்கும். அங்கே வந்து திருக்கல்யாணம் நடக்கும். அதாவது கோயில் வாசல்லையே எல்லாரும் உட்காந்து பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது சித்திரை வைகாசி மாதம் இல்லைங்களா, எல்லாரும் விருந்தாளிகள்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்கவுங்க ஊர்லேருந்து பேர பிள்ளைங்க பொண்ணுங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. கூட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். எல்லா ஊர் திருவிழாக்களை விட எங்கள் ஊர் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். சின்ன கிராமம், ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க எங்கள் ஊருக்கு. कृष्ण कृष्ण गोविंद हरि केशव माधव गोपाल 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 नंद कुमार गोविंद गोकुल बाल गोविंद 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 आनंद श्री नंद गोविंद श्री कृष्ण आनंद श्री नंद இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி திருக்கல்யாண வைபவம் நடத்துகிற உபயதாரர் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து கோயில் தர்மகர்த்தாவையும் உட்கார வைப்பாங்க. 2 சைடும் பொண்ணு சைடு ஒருத்தவங்க மாப்பிள்ளை சைடு ஒருத்தவங்கன்னு உட்கார வச்சு அந்த யாகம் வளர்த்துறாங்க இல்லையா, அதுக்கான பூஜைகளை வந்து அவங்க கையால் வந்து பண்ண சொல்லுவாங்க. சாமிக்கு வந்து காப்பு கட்டுறாங்க இப்போது. जय कृष्ण कृष्ण गोविंद हरि केशव माधव गोपाल गोपाल जय गोपाल गोविंद हरि गोविंद श्याम मन कुसुमहार जाला हृदय मेघ श्याम वन कुसुमहार जाला हृदय मेघ श्याम वन कुसुमहार जाला हृदय मेघ श्याम वन தட்டு மாற்றிக்கிறாங்க. பொண்ணு என்னது பொண்ணு ஒன்றுதுன்னு ஏதோ சொல்லுவாங்கள்ல நிச்சயதார்த்தத்தில் தாம்பூலம் மாற்றும்போது, அது மாதிரி ஐயர் ஏதோ சொல்லி 3 தடவை தட்டு கொடுத்து மாற்றுறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூப்பந்து விளையாட்டு. ரொம்ப நேரமாக ஜனங்கள்லாம் வேறு போர் அடிச்சுட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்காங்களா, கொஞ்சமாவது என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல, அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூப்பந்து விளையாட போகிறாங்க. கொஞ்ச நேரம் ஐயர் நம்ம கையில் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா மக்களை நோக்கி போட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே எல்லாரும் எக்ஸைட் ஆகிட்டு கிரிக்கெட் மேட்ச் ஞாபகம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பசங்களாம். विकसित चिंताधारा यदुकुल मुरलीधारा विकसित चिंताधारा यदुकुल मुरलीधारा विकसित चिंताधारा यदुकुल मुरलीधारा विकसित चिंताधारा विरहिणी राधा राग विनोदा मधिमुखी गोपी चित्त चकोर कमला नयना कनकाभरण परम सुखनिधे सुगुणवारिधे. அடுத்து பார்த்திங்கன்னா மாலை மாற்றும் வைபவம். ஒரு கல்யாணத்தில் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சின்னு பார்த்திங்கன்னா இந்த மாலை சாற்றும் வைபவம் தானாம்மா. அதாவது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு மாலை மாற்றிட்டாலே, அதாவது மாலை சாற்றிட்டாலே அவள் வந்து தன்னுடைய மனைவி ஆயிடுறாளாமா. அதனால்தான் கோதை தான் சூடிய மாலையை பெருமாளுக்கு சாற்றி அவரை தன் கணவனாகவே பாவித்தாள். जय कृष्ण कृष्ण गोविंद हरि केशव माधव गोपाल गोपाल जय गोपाल गोविंद
எங்கள் ஊர் வழக்கப்படி பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து தாலியை வந்து திருமண வயதில் இருக்கிற ஒரு கன்னி பெண் தான் வந்து கட்டுவாங்க தாலியை. யாராவது கல்யாணம் நடக்கலை, ரொம்ப நாள் தள்ளி போகுது அப்படின்றவங்க வேண்டிக்கிட்டு தாலி கட்டினாங்கன்னா அடுத்த வருடமே அவங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படின்றது நம்பிக்கை. அதே மாதிரி ஆகியும் இருக்குது. ஐயர் வந்து திருமாங்கல்யத்தை எடுத்து கொடுக்க பின்னாடி இருந்து ஒரு பெண் வந்து தாலி முடிச்சு போடுவாங்க. அதே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு கையில் வச்சுக்கிட்டு ஒரு பெண் பக்கத்தில் நிற்பாங்க. मनमोहन गोपिका वल्लभा वरगीता नायका नन्दना मनमोहन गोपिका वल्लभा वरगीता नायका नन्दना यदुकुल तिलक पावन वेणुगोपाला गोरस सुखचोर जयनन्द வெளியில் உற்சவருக்கு தாலி கட்டின பிறகு மூலவருக்கும் அதே மாதிரி ஒரு கன்னி பெண் தாலி கட்டுறாங்க. திருமணம் முடிஞ்ச பிறகு சுவாமிக்கு மொய் எழுதுவாங்க. அவங்க கையில் உள்ளது 50, 100, 500, 1000 எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவங்களால கொடுப்பாங்க. हरे कृष्णा कृष्णा जय कृष्णा कृष्णा गोविंद हरि केशव माधव गोपाल नंद कुमार गोविंद गोकुल बल गोविंद आनंद श्री नंद गोविंद श्री कृष्ण मृदुल वादन नटन चतुर माधुर मखिल अमृत स्मरण कृष्ण कृष्ण हरे कृष्णा कृष्णा जय कृष्णा कृष्णा गोविंद हरि केशव माधव गोपाल गोपाल जय गोपाल गोविंद हरि गोविंद गोपाल जय गोपाल गोविंद हरि गोविंद. திருமணம் முடிஞ்சு சுவாமி வந்து வீதி உலா நடக்கும். அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சி. சுவாமி வந்து அன்னைக்கு இரவு வந்து முத்துப்பல்லக்கில் பவனி வந்தார். நான்காம் நாள் திருவிழா அர்ஜுனனுக்கும் திரௌபதி அம்மனுக்கும் திருமணம் நடைபெற்று சுவாமி வீதி உலா வந்து அன்றைய இரவு கலை நிகழ்ச்சிகளோட நிறைவுற்றது. 5ஆம் நாள் அன்னைக்கு காலையில் ஊரில் உள்ள பெண்கள் எல்லாரும் திரௌபதி அம்மன் கோயிலில் அம்பாளுக்கு பொங்கலிட்டு படையலிடுவோம்.
வணக்கம் நேர்களே. கோட்டை சண்டை, அதாவது மகாபாரத போர், 18 நாள் போர் நடந்தது இல்லைங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ஊர் திருவிழா அன்னைக்கு, தீமிதி திருவிழா அன்னைக்கு மதியம் போல் கோட்டை சண்டை அப்படின்னு சொல்லிட்டு மதியம் ஒரு 12 மணி போல் நடத்தி காமிப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பக்கத்திலே உள்ள ஒரு மண் மேடு மாதிரி உள்ள ஒரு கோட்டை. அதுங்க வந்து செடி கொடிலாம் வளர்ந்துருக்கும். அதை திருவிழா சமயத்தில் சுத்தம் பண்ணிவிட்டு ஜேசிபி வச்சு நல்லா மணல் மேடு மாதிரி, நல்ல உயரமான மேடு மாதிரி நாங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த மணல் மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா துரியோதனுடைய உருவத்தை ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. செஞ்சு அங்கே வந்து அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். பாண்டவர்கள் 5 பேரும் ஒவ்வொரு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த கோட்டை சண்டை நிகழ்வில் வந்து பங்கெடுத்துக்குவாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலர் சேலை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி 2 கழி வச்சு தூக்கிட்டு அந்த கோட்டையை சுற்றி வருவாங்க. அப்படி சுற்றி வரும்போது அவங்க உறவு முறை, மச்சான் உறவு, மாமா உறவு உள்ளவங்க மேலெலாம் ஒரு முறம் மண்ணை கொட்டி சும்மா தலையில் தலை அடிச்சுட்டு வருவார். அப்புறம் பார்த்திங்கன்னா பீமன் உடம்பு ஃபுல்லாக செடி கொடி தழைன்னு சுற்றிக்கிட்டு கையில் வந்து சாணியை கரைச்சி வச்சுருப்பார். சாணியை கரைச்சி எல்லார் மேலேயும் தெளிச்சிக்கிட்டே போவார். அந்த கோட்டை சண்டை நடக்கும்போது ஃபுல்லாக சுற்றி அந்த கோட்டையை சுற்றி வருவாங்க. அந்த மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா அரவான் தலை தூக்கிட்டு வரும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. இந்த அரவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 18 நாள் போர்லேயே முக்கியமான பங்கு வகிக்கிறவர் இந்த அரவான் தான். இவர் வந்து அர்ஜுனருக்கும் நாகலோக இளவரசி உலுப்பி என்றவங்களுக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த அரவான். 18 நாள் பாரத போருக்கு முன்னாடி களப்பலி ஒருத்தவங்களை கொடுக்கணும். களப்பலி யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி நம்ம சகாதேவன் வந்து ஜோதிடம் பார்த்து ஆருடம் பார்த்து சொல்லுவார். அந்த களப்பலி கொடுக்குறவங்களும் நம்ம பாண்டவர்களுடைய வம்சமாக இருக்கணும், அதே மாதிரி சகல சாமுத்திரிக அம்சமும் உள்ள ஒருத்தராக இருக்கணும். அப்படின்னும் போது தான் நம்ம கிருஷ்ணர் போய் அரவான்கிட்ட கேட்குறாரு, உதவியாக கேட்குறாரு. அதை வந்து நம்ம அரவானே முன் வராரு களப்பள்ளி ஆகிறதுக்கு. கிருஷ்ணர் கூப்பிட்டு கேட்குறாரு, உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்தால் சொல்லு, எதனா வர இருந்தா கேளு அப்படின்ற மாதிரி. உடனே அரவான் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு நாளாவது இல்லற வாழ்வில் ஈடுபடணும், அப்புறம் இந்த 18 நாள் போரையும் நான் வந்து என் கண்ணு முன்னாடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வரம் கேட்குறாரு. சரி, கிருஷ்ணரும் அந்த வரத்தை கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் மனைவியாக இருக்க யார் சம்மதிப்பாங்க? இருந்துட்டு விதவை கோலம் போன்றதுக்கு யார் ஒத்துக்குவாங்க? உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லிட்டு அவரே பொண்ணா மாதிரி அரவானுக்கு வந்து மனைவி ஆகிறாரு. இதுதான் பார்த்திங்கன்னா கூத்தாண்டவர் கோயிலில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அரவாணிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அரவானை வந்து கணவனாக ஏற்றுக்கிட்டு ஒரே ஒரு நாள் மனைவியாக இருந்து தாலி அறுக்கிறது தான் கூத்தாண்டவர் கோயில் சம்பவமாக நடக்குது நமக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரௌபதி அம்மன் கோயில்கள்லையும் அரவானுக்கு இந்த மாதிரி முக்கிய பங்கு இருக்கும். அவர் கேட்ட 2வது வரம் வந்து பார்த்திங்கன்னா 18 நாள் போரையும் வந்து அவரோட கண்ணு முன்னாடி நடக்கணுன்ற மாதிரி கேட்டிருந்தார் இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணுவாங்க, அரவானுடைய தலைக்கு மட்டும் உயிர் இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் வந்து வரம் கொடுத்துருப்பாரு. தலைக்கு மட்டும் உயிர் இருக்கும், நீ வந்து உன்னுடைய கண்களால் வந்து 18 நாள் போரையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த அரவானோட தலையை மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இந்த கோட்டை சண்டை நடக்குது இல்லைங்களா, அந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு ஒரு மூலையில் ஒரு உயரமான இடத்துல இந்த அரவானோட தலையை நட்டு வச்சுருவாங்க. அவர் வந்து எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அந்த இடத்துல நட்டு வச்சுருவாங்க. 18 நாள் போரையும் பார்த்த பெருமை வந்து நம்மளுடைய அரவானுக்கு மட்டும்தான் சேரும். ஒருவேளை அரவான் வந்து பலி கொடுக்கப்படாமல் இருந்திருந்தா இந்த பாரத போரை 60 வினாடிகளில் அவர் முடிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு புராண கதைகள்லாம் கூறுது. அவர் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தேவிகிட்ட அந்த மாதிரி வரங்கள்லாம் வாங்கியிருந்தாராமா. கிருஷ்ணர்கிட்டையும் அதை அவர் நிரூபித்து காமிச்சார். இந்த கோட்டை சண்டை நடக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா துரியோதனன் வேடம் தரித்தவரும் இருப்பார், அதே மாதிரி பாஞ்சாலி இருப்பாங்க. துரியோதனன் வதம் முடிந்த பிறகு அவருடைய ரத்தத்தை வந்து பாஞ்சாலியோட கூந்தலில் தடவுற அந்த நிகழ்வும் அந்த இடத்துல வந்து நடக்கும். அது நடந்து முடிஞ்ச பிறகு துரியோதனன் ஜாட்டியால் அந்த பூசாரி பார்த்திங்கன்னா 3 அடி அடிப்பார். 3 அடி அடித்த உடனே அவருக்கு வந்து அங்கேயே மயக்கம் வந்த மாதிரி ஆகிடுவார். உடனே அவர் என்ன பண்ணுவாங்க, தோளில் சுமந்துக்கின்னு ஊரை சுற்றி கொண்டு வருவாங்க. ஊரை சுற்றி கொண்டு வந்து கோயில் உள்ளே போட்ட உடனே அவருக்கு மயக்கம் தெரிஞ்சு மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார். கோட்டையில் மேலே இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது அந்த வேடமிட்டவங்களாம் அந்த கோட்டையை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறோம் இல்லையா, அவங்கெல்லாம் இவங்க என்டர்டெயின் பண்ணிட்டு வருவாங்க. சாணி அள்ளி ஊற்றுறது, தொடப்பத்தால் அடிக்கிறது. சிலர் வந்து விரும்பி ஏற்றுக்குவாங்க, என் தலையில் தொடப்பத்தால் அடிங்க அப்படின்ற மாதிரிலாம் விரும்பி போய் அடி வாங்கிப்பாங்க.
அதே மாதிரி பாஞ்சாலி வேடமிட்ட ஒரு நபர், ஆண் நபர் தான். அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா சட்டியில் சாதம் கொடுத்துருப்பாங்க. வெள்ளை சாதத்தில் சிவப்பு கலந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து எல்லார் மேலேயும் வீசிக்கிட்டு வருவார். அதாவது துரியோதனன் வதம் முடிந்த பிறகு அவருடைய ரத்தத்தை கூந்தலில் பூசிட்டு அள்ளி முடித்த மாதிரியான நிகழ்வு. அந்த நிகழ்வு முடிஞ்ச பிறகு அந்த சாதத்தை வந்து எல்லார் மேலேயும் அவர் வந்து விசிறிக்கிட்டு வருவார். அதே மாதிரி துரியோதனன் பொம்மையை வந்து ஃபுல்லாக அங்கே கலைச்சி விட்டுரும். 18 நாள் போர் முடிஞ்சு பாண்டவர்கள் வந்து தங்களுடைய நாட்டை வந்து கைப்பற்றிட்டாங்க. அதாவது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிட்டாங்க. அதை பறைசாற்றும் வகையாக தான் எங்கள் ஊரில் வந்து இந்த கோட்டை சண்டை திருவிழா வந்து தீமிதி திருவிழா அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இந்த கோட்டை சண்டையை பற்றி ஏற்கனவே பேசி வீடியோ போட்டதுனால இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு இணைச்சி போட்டிருக்கேன். 5ஆம் நாள் திருவிழா அன்னைக்கு காலையில் திரௌபதி அம்மனுக்கு பொங்கல் வைப்பாங்க. அதுக்கப்புறமா கோட்டை சண்டை நடக்கும். கோட்டை சண்டை முடிஞ்ச உடனே நெருப்பு கட்டைக்கு தீ மூட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி அந்த மாதிரி பக்கம்லாம் தீ மூட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கட்டை ஃபுல்லாக எரிஞ்சு அதை ஃபுல்லாக கலைக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து மணி வந்து 6 மணி ஆகிடும் சாயந்தரம். இந்த வேப்பிலலாம் பார்த்தீங்கன்னா நெருப்பை கலைச்சி விடுறதுக்காக. இந்த 5 நாள் திருவிழாவும் காவல்துறைக்கிட்ட முறையாக பர்மிஷன் வாங்கி தான் நடந்தது. 5 நாளும் அவங்களுடைய மேற்பார்வையில் தான் திருவிழா நடந்துட்டு இருந்தது. ஊர் மக்களும் எல்லா வித ஒத்துழைப்பும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. கரகம் ஊர் சுற்றி வந்த பிறகு நெருப்பு குழிக்கிட்ட ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு தீமிதி திருவிழா நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்குவாங்க. எல்லாத்தையும் நல்லா தெளிவாக வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வீட்டு மாடியில் வந்து ஏறிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அலங்காரத்தோட பெருமாள் தான் வருவார். அதுக்கப்புறம் பின்னாடியே திரௌபதி அம்மனும் அர்ஜுனனும் வருவாங்க.
திரௌபதி அம்மனும் அர்ஜுனனும் மெதுவாக ஆடி ஆடி கோயிலேருந்து புறப்பட்டு நெருப்பு குழிக்கு வருவாங்க. அதுக்குள்ளே ஊர் மக்களும் கரகமும் என்ன பண்ணால் குளக்கரைக்கு போயிட்டு அங்கேருந்து வருவாங்க, நடந்து வந்து நெருப்பு குழிக்கு வருவாங்க. பெருமாளே போற்றி போற்றி இங்கிருவடிகள் கோயிலமர்த்தி நரசிம்மரே போற்றி போற்றி எல்லையிலே ஆந்திரத்தில் திருச்சி பார்த்தசாரதி பெருமாளே போற்றி போற்றி அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே நீங்கள் பொதுமக்களுக்காக நீங்கள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை சீரி சிறப்பாக செய்து தருமாறு தாய்மையுடனும் பெருமையுடனும் வீரர்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இன்னும் சில மணிக்கூறுகளில் திரௌபதி தீவிர நடைபெற உள்ளதால் பக்தர்களை பெருமக்களும் ஆலய வாசலில் கரகு தூக்குறவருக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே ஆவேசம் வந்துடுச்சு நெருப்பு கோழிக்குள்ளே போகிறதுக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க, குளக்கரைக்கு போவாங்க. முதல்ல குளக்கரைக்கு போயிட்டு அங்கேருந்து பொதுமக்கள் எல்லாம் கரகத்தோடு சேர்ந்து திரும்பி வருவாங்க. மேலதாளம் முழங்க பெருமாள் பார்த்தசாரதி பெருமாள் திருவாடி ஊரத்து ஜல புதுத்தால் வழியே இருப்பாவதம் கொத்தினால் வழியே இல்லாயார் பெற்றெடுத்த பெண்கள். தீ மிதிக்கிறவங்கள விட இந்த தீயை வந்து களைச்சி விடுறாங்க பார்த்தீங்களா, உடச்சி களைச்சி விட்டு அதை சிந்தாமல் தள்ளி விடுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமான வேலை இது. அங்கேயே பக்கத்துலேயே இருந்து நெருப்புலேயே இருந்து இவ்வளோ வேலையும் பார்க்கணும். அதுவும் இந்த கலைக்கிற வேலை ரொம்ப கஷ்டமான வேலை. மாடத்திற்குரிய சுகங்களும் பிள்ளைகள் கண்பலரும் மாமான் மகளே மணிக்கலவும் கொடுத்தோரை கண்டால் கலப்பவர் தங்கள் திருவான் போகின்றான். குளக்கரையிலேருந்து கரகமும் பொதுமக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ஆவேசம் வர ஆரம்பிச்சிடும். அதனால அவரை வந்து ஒரு சின்னதாக ஜாட்டி வச்சு அவரை வந்து அடித்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இல்லைன்னா அங்கேருந்து வேகமாக ஓடி வந்துடுவார். எங்க இந்த குரூப்லயா நாங்க எத்தனை பாக்குறது குறைத்தார் இருந்தும் அமர்ந்தோம் கொஞ்சம் திருமுகத்தை செல்வ பெருமாள் கொஞ்சம் திருவருகத்தில்
போறாரு. எந்த ஊர்லேயும் இல்லாத சிறப்பு வந்து எங்கள் ஊர் கோயிலுக்கு இருக்குங்க. என்னென்னா அம்மனே திரௌபதி அம்மனே தீக்குழிக்குள்ளே இறங்கி தீ மிதிப்பாங்க. இப்போ ஜனங்கள்லாம் மிதிச்சிட்ட பிறகு அங்கே பக்கத்தில் இருக்க கழியெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஒரு 10-15 பேர் இங்கே வந்து திரௌபதி அம்மனை கோயிலேருந்து அலங்காரத்தோடு தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அம்மனை தோளில் சுமந்துக்கிட்டு தீ மிதிச்சிட்டு வருவாங்க. அம்மன் தீ மிதித்து முடித்த பிறகு ஃபுல்லாக நெருப்பை அணைச்சிருவாங்க. அணைச்சிட்ட பிறகு அந்த கறி துண்டை அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. சாமி இப்படி எதிரில் வரும், அதையும் வீடியோ எடுத்துகிட்டு போ. அம்மனை தோளில் சுமந்துக்கிட்டு தீ மிதிச்சுட்டு வந்தாங்க இல்லையா, அப்படியே அவங்க ஊரை சுற்றி ஒரு ரவுண்டு வந்து அதுக்கப்புறமா கோயில் வாசலில் கொண்டாந்து வச்சுருவாங்க. மறுபடியும் அன்னைக்கு இரவு சாமி வீதி உலா திரும்பவும் அலங்கார வண்டியில் நடக்கும். நடுவில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிப்பாங்களா தூக்கத்துக்கு? நம்ம வீட்டுகளே இருக்கும் போலையே உடைய வர ஒருத்தர் முடிச்சுன்னு வருவாங்க. அப்போ அப்படிதான் போல சாமி இன்னொரு இதில் ஓடுவாங்களா? அதெல்லாம் ஓட மாட்டாங்க. இவ்வளோ தூரம் ஓட்டாங்க பாரு. சுவாமி மடியில் கொஞ்சமாக நெருப்பு வச்சு கட்டுவாங்க. அதாவது தீயெல்லாம் அணைச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் கறி துண்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு கட்டி விடுவாங்க. ஐந்து நாட்களுமே தெருக்கூத்து தான் நடந்தது. நான்
வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் பார்க்கல. கடைசி நாள் மட்டும் சரி பார்க்கலாமேன்ட்டு முக்கியமாக வீடியோ எடுக்கிறதுக்காகவே கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தேன். இந்த நாடகத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தரவல்லி மோட்சம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சாமியும் தெருக்கூத்து பார்க்கும். அதாவது வீதி உலகெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்ட பிறகு கோயில் வாசல்லே சாமியை நிப்பாட்டிடுவாங்க. சாமியும் சேர்ந்து கூத்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த சௌந்தரவல்லி மோட்சம் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தரவல்லி அம்மாவுடைய கணவர் வந்து திருமணம் ஆன அன்னைக்கே வந்து இறந்துடுறாரு. ரொம்ப இளம் வயதிலே இறந்துடுறாரு. இந்த அம்மா வாங்கின வரத்தை வச்சு யமன் கிட்ட போய் போராடி அவரோட உயிரை மீட்டு கொண்டு வராங்க. அதுதான் கதை. யமன் தன் கணவரோட உயிரை பறிச்சிட்டதால இந்த சௌந்தரவல்லி அம்மா என்ன பண்ணுறாங்க, யம தர்மராஜா, சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு எல்லாரையும் வந்து சிறைப்பிடிச்சு வச்சிடுறாங்க. தன்னுடைய மந்திரத்தால் சிறைப்பிடிச்சு வச்சிடுறாங்க. அவங்களோட மனைவிமார்கள்லாம் தன்னோட கணவரை காணாமன்னு தேடிக்கிட்டு வராங்க. அப்போ இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா யம தர்மராஜாவுடைய மனைவி. அவங்க தான் இப்போ வந்து ஸ்டேஜில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தன்னோட கணவரை காணாமேன்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ போராடி அவங்க மனைவிமார்கிட்டலாம் பேசி அவங்கக்கிட்ட ஒரு நியாயத்தை சொல்லி இந்த அம்மாவுடைய வயதில் பாதியை வந்து தன்னுடைய கணவருக்கு கொடுத்துரும்படி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு வரத்தை வாங்கி தன் கணவரோட உயிரை மீட்டு கொண்டு போவாங்க. கூத்து மட்டும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா விடிய தான் கதை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். விடிஞ்ச பிறகு தான் கூத்து முடிஞ்சுது. ஜனங்கள்லாம் இருக்கும்போதே சாமியை வந்து சரி உள்ளே கொண்டு போயிடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சுட்டாங்க. 6ஆம் நாள் பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா. அன்றைக்கி சுவாமி வீதி உலா இருக்கும். அன்றைக்கே பார்த்திங்கன்னா சுவாமிக்கு கட்டின காப்பெல்லாம் கழட்டிடுவாங்க. மஞ்சள் நீரை தவிர்த்து ரங்கோலி பவுட்ரு, ஹோலி பவுட்ரு, பெயிண்ட்டு, இன்னும் என்னென்ன பவுட்ரு இருக்கோ எல்லாத்தையும் மேலே பூசிக்கிட்டு இந்த வாண்டுங்கள்லாம் ஒரே சேட்டை. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து முதல் முறையாக நாங்கள் வந்து ஊஞ்சல் செய்திருந்தோம். ஊஞ்சல் திருவிழான்னு தனியாக நாங்கள் எதுவும் வைக்கல. அதனால் மஞ்சள் நீர் அன்னைக்கே அதே அலங்காரத்தோட சுவாமியை ஊஞ்சலில் உட்கார வச்சு மகிழ்விச்சாச்சு. உள்ள கோயில் உள்ள சுற்றி பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சுவாமிக்கா காப்பு கழட்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் கொடி மரத்தில் இருந்த கொடி ஏற்றினோம் இல்லையா, அந்த தர்பையோட அதையும் சேர்த்து கழட்டிட்டாங்க. இதுதான் எங்கள் ஊர் திருவிழா. உங்கள் ஊரில் எப்படி திருவிழா நடக்கும், தீமிதி திருவிழா எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன். வானை தொட்டது வீழ்ச்சி, வீதியில் உதித்தாள் பெண் ஒருத்தி.